ஹாய் எவரிவன், நான் பிரபாகர். இந்த சாம்சங் M32 பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டால் இந்த மாதிரி எரர் வருதுன்னு வந்திருக்கு. சார்ஜிங் ஹஸ் பீன் ஸ்டாப்டு, யுவர் ஃபோன் டெம்பரேச்சர் இஸ் டூ ஹைன்னு வந்திருக்கு. இந்த ஃபோனுன்னு இல்லைங்க, வேறு எந்த ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி டெம்பரேச்சர் எரர் வந்தாலுமே ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களால் அது எப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த மெசேஜ் நம்ம தெளிவாக படிக்கணும். அதாவது இந்த ஃபோனில் என்ன ஃபால்ட்னா, சார்ஜ் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி எரர் வருது. மற்றபடிக்கு வந்துட்டு நார்மலாக யூசேஜ் அப்போ இந்த மாதிரி வந்துட்டு டெம்பரேச்சர் ஹை அந்த மாதிரி இஷ்யூ வரதில்லை. அப்போ சார்ஜிங் செக்ஷன் சப்போர்டு கிட்ட தான் வந்துட்டு டெம்பரேச்சர் தேவையான ஸ்பேர்ஸில் வந்துட்டு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம சப்போர்டு கிட்ட அந்த டெம்பரேச்சர் ஸ்பேர்ஸை பார்த்தாலே வந்துட்டு நம்மளால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் சும்மா கேமரா ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்கும் போது அப்போ எரர் வருது அப்படின்னா கண்டிப்பாக போர்டு மெயின் போர்ட்லேயுமே அந்த மாதிரி டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ண தேவையான ஸ்பேர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் இஷ்யூ இருக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு சார்ஜ் போட்டால் மட்டும்தான் டெம்பரேச்சர் எரர் வருதுங்கும் போது சப்போர்டில் தான் ஏதாவது இஷ்யூ இருக்குது. மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகே, வாங்க கழட்டி இஷ்யூ என்னங்கிறத பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சப்போர்டில் ஃபஸ்ட்டு தர்மிஸ்ட் எந்த இடத்துல இருக்குன்னு லொக்கேட் பண்ணணும். தர்மிஸ்ட் எப்படி லொக்கேட் பண்ணலான்னா, எப்போயுமே தர்மிஸ்ட் பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். சம்டைம்ஸ் தர்மிஸ்ட் மட்டும் அலோனில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு தர்மிஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, தர்மிஸ்ட் ரெசிஸ்ட் ஃபுல் பிளாக்கில் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் டார்க் பிளாக்காக இருக்கும். அதே தர்மிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே ஷேடாக அடிச்சிருக்கும். ஒரு ஹாஃப் பிளாக் அந்த மாதிரி தான் இருக்கும். ரெசிஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் பிளாக்காக இருந்துச்சுன்னா அது ரெசிஸ்டர். தர்மிஸ்ட் ஒரு ஹாஃப் பிளாக் மாதிரி இருக்கும். இது கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில. நீங்கள் ரியல் டைமில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தர்மிஸ்ட் லைட்டாக ஹாஃப் பிளாக் மாதிரி தெரியும். அதே ரெசிஸ்ட் ஃபுல் டார்க் பிளாக்கில் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம டிவைடர் சர்க்யூட் கான்செப்ட் படி என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெசிஸ்டர் வழியாக தான் சோர்ஸ் வோல்டேஜ் வரும். தர்மிஸ்ட் ஒன் சைடு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெசிஸ்டருக்கு வர வேண்டிய சோர்ஸ் வோல்டேஜ் 1.8 வோல்ட் தான் வரும். மொபைல் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபோன்ஸுமே 1.8 வோல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ சோர்ஸ் வோல்டேஜான 1.8 வோல்ட் வருதானுங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, எடுத்தோன்னே பேட்ரி ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க. பேட்ரி மாட்டிட்டு சார்ஜ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வோல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, சோர்ஸ் வோல்டேஜே வரல, அதனால தான் இந்த இஷ்யூ இருக்குது. 1.8 வோல்ட் சோர்ஸ் வோல்டேஜ் நமக்கு வரல. அதனால டிவைடர் சர்க்யூட் கான்செப்டே ஒர்க் ஆகாது. இதுக்கான ஃபீட்பேக் வோல்டேஜ் அதுக்கப்புறம் போகவே போகாது. ஸோ சோர்ஸ் வோல்டேஜ் வராமல் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸே ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ அந்த சோர்ஸ் வோல்டேஜை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்தாலே இந்த ஃபோன் ரெடி ஆயிடும். சோர்ஸ் வோல்டேஜ் என்னது 1.8 வோல்ட். கனெக்டரில் 1.8 வோல்ட் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த 1.8 வோல்ட்டில் மட்டும் எடுத்து இங்கே கொடுத்தா ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ M32 ஸ்கீமெட்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கீமெட்டிக் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போர்டை பார்த்துக்கணும். போர்டு வியூ, இதுதான் போர்டு வியூவு. போர்டு வியூவில் இதுதான் சப்போர்டுக்கு போகக்கூடிய கனெக்டர். சப்போர்ட்லேருந்து அந்த ஸ்ட்ரிப் வரும்ல, அந்த கனெக்டர் இது. இப்போ இந்த கனெக்டரை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி எப்படி பண்ணுறதுன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆயிரும். ஓகே, காப்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இன்னொரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி போய் நிற்கும். ஸ்கீமெட்டிக்ஸ் கிட்ட போய் நிற்கும். இதில் 1.8 வோல்ட் லைன் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதில் 1.8 வோல்ட் எது? இங்கே இங்கே ஓகே, இங்கே இருக்குது. VDD 1.8 வோல்ட் AP. ஓகேங்களா? இது போர்டில் எந்த இடத்துல போகுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு GXWவில் இதுக்கு இருக்குது. ஓகே, M32 ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன போட்டிருக்கு? எத்தனாவது பின்னா? 2வது பின்லே இருக்குது. ஓகே, 2வது பின் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது தலைகளாக இருக்குது. இப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2வது பின்னு, இதில் 4ஆம் நம்பர்னு போட்டிருக்கா. அதே 4ஆம் நம்பரை போய் GXWவில் தொட்டிங்கனாலே வந்துடும். இந்த 4ஆம் நம்பர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா?
ஓகே அதை கிளிக் பண்ணுவோம். பக்கத்தில் எங்கே போகுதுன்னா இங்கே போகுது. இந்த வோல்டேஜை மட்டும் பாரோ பண்ணிட்டு வந்து இந்த லைனை மட்டும் இந்த லைனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1.8 வோல்ட் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கேயே வராமல் நம்ம பாரோ பண்ணாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே வோல்டேஜ் வருது. இதை பாரோ பண்ணால் போதும். ஓகே இப்போ ஜம்பர் பண்ணி வோல்டேஜ் வந்து இங்கேருந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு போட்டு செக் பண்ணிடலாம். ஓகே யூவி பண்ணாமல் ஜம்பர் நம்ம மாட்டுறதுனால கொஞ்சம் மேலாப்பில் மாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே சார்ஜ் வந்து எடுக்குது.